ஆலோசனையிலே நம் அன்பான ஊழியர் மதுரை பகுதியில் ஊழியம் செய்து வருகிற அன்பான ஊழியர் தாமஸ் ஐயா அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார். அவர் முன் வந்து கர்த்தருடைய ஆலோசனையிலே நம்மை வழிநடத்துவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளிலும் உங்கள் யாவரையும் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தின் வாரத்தின் முதல் வாரத்தில உங்களை சந்திப்பதில மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து எங்களை நேசித்து வாழ்த்துகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு கொடான கொடி நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் பிதாவே. உம்முடைய நாமம் மயப்படத்தக்கதாக உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி மலேசியாவிலே குடிவரக்கூடியதான கேள் பகுதியில குடிவர என்ற உடைய பிள்ளைகளோடு கூட நாங்கள் ஒருமித்த மனதோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று உண்மை மையப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காய் நன்றிகளை எடுக்கின்றோம். இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம் பிதாவே. அடிமையை மறைத்து உம்முடைய வார்த்தைகளின் மூலம் எங்களோடு பேசி எங்கள் இருதயத்தில் உள்ளதை எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய நாமம் மையப்படும்படி உம்முடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதை உணர்ந்து அதன்படி நடந்து உம்முடைய குமாரனாய் கிறிஸ்து விட்டு சென்ற அடிச்சுவடுகளை பின்பற்றி உம்மோடும் உம்முடைய குமாரனோடும் என்றென்றும் இருக்கத்தக்கதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தை எங்களுக்கு முற்றிலும் பிரயோஜனமாக மாற்றி தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக இன்றைய நாளிலும் அருமையான சகோதரர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 12 வரைக்குமான பகுதியை நமக்கு வாசித்து காண்பித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டதான வார்த்தைகள் எல்லாம் நேரடியாக அர்த்தத்தில எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான சொல்லப்படவில்லை என்று நாம் அறிந்த போதிலும் அதிலே சொல்லப்பட்டதான கருத்துக்கள் என்ன? கிறிஸ்தவர்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தின் மத்தியில அப்போஸ்தலனாகிய யோவான் நாடு கடத்தப்பட்டு பத்மு என்னும் தீவில அவர் கட்டப்பட்டவராய் இருந்த ஒரு நேரத்தில கிறிஸ்தவர்களுக்கு நேரிடுகிற அந்த உபத்திரவத்தை எப்படி கடந்து செல்ல வேண்டும், எதனால் இது ஏற்பட்டது என்பதை சொல்லி, அது மாத்திரமல்ல இந்த உபத்திரவங்களை பாடுகளை எப்படி நாம் கடந்து செல்லலாம் என்று மிகவும் அழகாக நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கக்கூடியதான ஒரு காரியத்தை தான் இந்த நேரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நமக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் குறிப்பிட்டார். அது மாத்திரமல்ல, இயேசு தன்னை பின்பற்றி வரக்கூடியதான மக்களை அவர் பார்த்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று அவர் சொன்னார். உண்மையாகவே கிறிஸ்துவும் சரி, கிறிஸ்தவ மார்க்கமும் சரி, உண்மையை மறைத்து மேல ஒரு நல்ல இனிப்ப பூசி உள்ளுக்குள்ள கசப்பை வைத்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன கிறிஸ்துவ நிமித்தம் இவ்வளவு பாடுகள் இருக்கு, இவ்வளவு உபத்திரவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலை இல்லாமல் முன்பாகவே இவைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு, நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவம் வரும், பாடுகள் வரும், நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உபத்திரவங்கள் வரும், ஆனால் அதன் மத்தியிலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி ஜீவிக்க வேண்டும் என்பதுதான். விதைக்கிறவனை பற்றிய உவமையில 4 விதமான நிலத்தை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையில, கற்பாறை உள்ள இடங்களில விதைக்கப்பட்ட விதை பலன் கொடாமற் போயிற்று. வசனத்தை கேட்டாங்களா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா கேட்டாங்க. ஏற்றுக்கொண்டாங்களா? ஆமா, ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால்
வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் உண்டான உடனே தங்களுக்குள்ளே வேறு இல்லாதபடியால் அவங்களால நிலைத்து நிற்க முடியல, இடறி போனார்கள். இன்றைக்கும் இன்றைக்கு மட்டும் இல்ல, அன்றைக்கும். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கிறது. நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா உள்ள பிரவேசிக்கிறவங்க சிலர் தான் என்று அங்கே சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட நாம் இந்த நேரத்துல இந்த காரியங்களை நாம் படிப்பதற்கான காரணம், அநேக நேரங்களில நம்ம கண்டுபிடிச்சிடுறோம், ஆனா உள்ள பிரவேசிக்கிற அந்த சிலரில் நாம் ஒருவராய் இருக்கிறோமா? இருக்கணும் என்பதுதான் நம்முடைய தேவனுடைய திட்டம். அப்ப அதற்கு நம்மை தகுதிப்படுத்தும்படி தேவன் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் அநேக ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். தேவ ஆலோசனையின்படியாய் நாம் நடந்து செல்லும் போது கண்டிப்பாக நம்மால் ஜெயங்கொள்ள முடியும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தேவன் ஒரு திட்டத்தை போடும்போது ரொம்ப நேர்த்தியா போடுறார். அவருடைய திட்டத்தின்படி நாம் அதை பின்பற்றும் போது கண்டிப்பா நம்மால ஜெயம் கொள்ளலாம். ஆனால் அநேக உபாய தந்திரங்களை நாம் தேடிக்கொள்ளும் போதுதான் நம்முடைய ட்ராக் என்ன செஞ்சிருது, மாறி போய் விடுகிறது. அப்ப உபத்திரவம் உண்டு என்று சொன்னவர் அந்த உபத்திரவத்தை எப்படி நம்மால மேற்கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின் அந்த பிற்பதியின் பார்த்தீங்க அப்படின்னா, அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி இன்னும் அநேக வசனங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:29, கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தி சாப்டர் 3:12, 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, கிறிஸ்து இயேசுவுக்கு தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப நமக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. எனக்கு உபத்திரவமே வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிறிஸ்தவ வாழ்வில ஜெயம் கொள்ள முடியாது. ஏன் இந்த உபத்திரவம்? அதுக்குதான் அங்கே சொல்லுகிறார், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள், வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. பேச சொல்றாரு இல்லையா, நான் இந்த உலகத்தை என்ன செஞ்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன், திடன் கொள்ளுங்கள். இப்ப ஜெயிச்சவர் நம்மோடு கூட எப்ப இருக்கிறாரு? வாரத்துல ஒரு நாளா? இல்ல அப்பப்ப வந்து போறாரா? இல்ல. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்தார். அப்படி வாக்கு கொடுத்தவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை அப்படி நடந்து வரும்போது நம்ம இடறி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசக்கூடியவராகவும் அங்கே இருக்கிறார். அப்ப சரி, இப்ப இந்த இடத்துல அங்கே பார்க்கும்போது சாத்தான் மிகவும் கோபம் உள்ளவனாகி என்ன பண்ணானா, அங்க 10வது வசனத்தின் பிற்பகுதியில வாசிக்கும் போது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். அது மாத்திரமல்ல, 12வது வசனத்துல சொல்ற, பரலோகங்களே நீங்க சந்தோஷப்படுங்க, இவ்வளவு நாள் நம்மளை டார்ச்சர் பண்ணி சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவன் கீழே தள்ளப்பட்டு போனான், நீங்க சந்தோஷப்படுங்க. ஆனா பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வரும்னா இனிமே வர்றதில்ல, நடந்து கொண்டிருக்கிற காரியங்களைத்தான் அன்றைய நாளில யோவான் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் நமக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவ நிமித்தம் இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னா
நம்ம சரியான பாதையில செல்லல என்று அர்த்தம். கண்டிப்பா நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உபத்திரவங்கள் வரும். இப்ப அதை எப்படி அவர்கள் கடந்து வந்தார்கள், எப்படி ஜெயித்தார்கள் சொல்ற 11வது வசனத்துல, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாரு. சாத்தான் கொஞ்ச காலம் தான் இருக்குது, ரைட்? பேதுரு சொல்றாரு, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். விசுவாசத்துல உறுதியாய் இருந்து எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்ப இந்த இடத்துல சொல்ற, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படியாக தங்கள் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவர்கள் முயற்சி செய்யாமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இப்ப இதத்தான் கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்க போறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே முதல்ல அங்க தெளிவா சொல்லிட்டார், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். நான் ஏற்கனவே சொன்னதை போல இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வருகிறவர்கள் ஒரு நாளும் பின்னடைந்து போக வேண்டும் என்று அவர் விரும்பவே இல்லை. அதனாலதான் அவர் கிளியரா சொல்லிட்டார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல சொல்ற, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், விருப்பம் இருந்துச்சுன்னா தன்னைத்தான் வெறுத்துனா நீங்க உங்களை நேசிச்சீங்க அப்படின்னா நீங்க கிறிஸ்தவ வாழ்வை வாழ முடியாது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அடுத்தவங்க சிலுவையை நம்ம சுமக்க முடியாது, இயேசு கிறிஸ்து பாடலாம் நம்மளால பாட முடியாது. தன் சிலுவை, நீங்கள் உங்களை முதல்ல வெறுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடியதான அந்த பாடுகளை நீங்கள் சுமந்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற வேலையில எல்லாம் பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். அதோடு கூட அந்த சிலுவையை சுமந்து கொண்டே இயேசுவை மாத்திரம் நாம் பின்பற்ற வேண்டும். நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், அவருடைய பேட்டர்ன்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மால ஜெயம் கொள்ள முடியும். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 கூட அதைத்தான் அங்க சொல்லுகிறார். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். என்ன அர்த்தம்? தன்னைத்தான் வெறுத்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுகள் பட்டார். அப்ப எனக்காய் பாடுபட்ட அவருக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அவர் பட்ட பாடுகளை நம்மால பட முடியாது, ஆனா அவருக்காக நான் கண்டிப்பா பாடுகள் பட்ட ஆகணும். அவருடைய பாடுகளோடு நம்முடைய பாடுகளை ஒப்பிடும் போது இதெல்லாம் பாடுகளே இல்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்று அங்கே குறிப்பிடுகிறார். இந்த பாடுகளுக்கு பின்பு நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறதான மகிமை இந்த பாடுகளுக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று குறிப்பிடுகிறார். அப்ப ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவருக்கு என்ன இருந்துச்சு? ஒவ்வொரு நாளும் பாடுகள் தான். நிறைய விஷயங்கள் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நமக்கு குறிப்பிடப்படல. போஜன பிரியன்னாங்க, பாவிகளுக்கு சிநேகிதன்னாங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னாங்க, பிசாசுகளின் தலைவன்னாங்க, இன்னும் நிறைய வார்த்தைகள். அதான் யோவான் சொல்ற, இயேசு கிறிஸ்துடைய வாழ்வில நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொன்னா எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆனா இப்ப எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதுக்கு? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகள் எழுதப்பட்டிருக்குது. ஆனா எபிரேய ஆசிரியர் சொல்லிட்டார், என்ன சொல்றாரு?
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். அப்ப அந்த வார்த்தையிலே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் என்னென்ன பாடுகள் படுகிறேனோ, ஒவ்வொரு நாளும் நான் என்ன பாடுகள் உபத்திரங்களை நான் சந்திக்கிறேனோ, இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவும் பற்றிருக்கிறார். அப்படி அவர் படும்போது எப்படி அதை அவர் மேற்கொண்டார்? இன்றைக்கு அவரைத்தான் நம்ம பின்பற்றணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்க பாக்குறோம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் என்ன பிரயோஜனம் உண்டு? நன்மை செய்து பாடுபடும் போது அதை பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும், பிரியமானதாயிருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யல, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படல, வையப்படும் போது பதில் வையல, பாடுபடும் போது பயமுறுத்தல, நியாயமாய் தம்மை தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்புவித்தார். எப்படி அவரால் முடிஞ்சு? எப்பா அவரால முடியாது, கண்டிப்பா அவரை போல முடியாது. அவரை போல முடியாது அப்படின்னு நான் எந்த விஷயத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் பட்ட பாடுகளை நம்மால பட முடியாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஏன் சிலுவையவோ அல்லது மத்தவங்க சிலுவையவோ நீங்க சுமக்க வேண்டாம், தன் சிலுவையை அவங்க பாடுகளை அவங்க தூக்கினாலே போதும். அது கண்டிப்பா முடியும், தூக்க முடியும். இயேசு கிறிஸ்து சுமக்கலையா? அந்த சிலுவையின் மரம் வெயிட் எவ்வளவோ அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு சொல்றாங்க. இவங்கெல்லாம் பார்த்து அவர் தூக்கிட்டு மட்டும் போக விட்டா பரவாயில்ல, தூக்கிட்டு போகும்போதே அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, ரொம்ப பலவீனமா இருக்கிறார். அதனாலதான் அங்க இன்னொருத்தனை மலை ஏறுற வரைக்கும் கொண்டு போ அப்படின்னு சொல்லி பலவந்தப்படுத்துறாங்க. இங்க அப்படியெல்லாம் செய்யணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்றும் அங்கே சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒருவர் பாரத்தை ஒருவர் சொல்லும் போது சிலுவையை சொல்லல, பாடுகள் அவங்கதான் பட்டாகணும், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. சரி, இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவால எப்படி முடிஞ்சிச்சு? நன்மை செஞ்சு அவரால் எப்படி பாடுபட முடிஞ்சுச்சு? பாடுபடும் போது பயமுறுத்தல, வையப்படும் போது பதில் வையல, எப்படி அவரால் ஒப்புவிக்க முடிஞ்சிச்சு? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா, அதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என்று சொல்லும் போது முதல்ல பாவத்திற்குண்டான கிரயத்தை நம்ம செலுத்தணும். கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம நம்மால ஜெயம் கொள்ள முடியாது. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவத்திற்குண்டான கிரயமானது செலுத்தப்பட்டு விட்டது. இப்ப சாத்தான் என்னுடைய அனுமதி இல்லாம என்னை ஒன்றும் செய்ய முடியாது. பாவம் நான் இடம் கொடுக்காமல் அது என்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது. நீங்க விடுவிக்கப்பட்டுட்டீங்க, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாவத்திற்குண்டான கிரயமானது செலுத்தப்பட்டு விட்டபடினால நாம் சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அன்பின் குமாருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். எதனால? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால. அப்ப அவரால எப்படி இந்த பாடுகள் பட முடிஞ்சிச்சு? நான் அவரை பின்பற்றி சொல்லும் போது எப்படி என்னால கடன் சொல்ல முடியும்? எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம், 1 - 3 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கின்ற வேளையில அங்க சொல்ற என்ன சொல்றாரு? 12வது வசனத்தின் பிற்பகுதியில, திரளான மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறது. 11ஆம் அதிகாரத்துல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினதுனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால எவ்வளோ பாடுகள், அந்த பாடுகள் எல்லாவற்றையும் அவங்க ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிட்டு, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுங்க. நல்லா கவனிச்சிங்களா? பொறுமையோடு ஓடுங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாடுகள் வரும்போது சில நேரத்துல சொல்லுவாங்க இல்லையா, போர்டுல ஒரு பெரிய கோடு போட்டுட்டு இதை அழிக்க கூடாது, இதை அழிக்காம இதை சின்னதாகவோ பெருசாகவோ ஆக்க முடியுமா அப்படின்னா முடியும். எப்படி முடியும்? போட்டிருக்கிற கோடை ஒண்ணும் தொடக்கூடாது. ஆனா இதை எப்படி பெருசாக்க முடியும், எப்படி சின்னதாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பக்கத்துல ஒரு சின்ன கோடு போட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற கோடு பெருசா தெரியும். பட் அதே நேரத்துல பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டுட்டோம் அப்படின்னா இது சின்னதா போயிடும். சிம்பிள் ஃபார்முலா தான். அப்ப நமக்கு இருக்கிற பாடுகள் அதை நோக்கி நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பெருசாதான் தெரியும். எபிரேயர் நமக்கு அழகா ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்க உங்க பாடுகளையும் உங்க பிரச்சனைகளையும் நீங்க நோக்கி பார்க்காதீங்க. நீங்க யார நோக்கி பாருங்க? விசுவாசத்தை துவக்கி முடிக்கிறவராயிருக்கிற இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த பாடுகள் எல்லாம் பட்டாச்சு அப்படின்னா பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்க போகிறார். அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க போகிறார். இந்த சந்தோஷம் இந்த பாடுகள் அவருக்கு பெருசா தெரியல. அதனால உங்களுக்கு பாடுகள் வரும்போது நீங்க யார நினைச்சு பாருங்க? இயேசுவை நினைச்சு பாருங்க. யாராவது கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணிட்டாங்களா? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் கூட இருந்தே பண்ணாங்க. நான் ஏமாத்துறோம். பிரச்சனைன்னு வரும்போது விட்டு ஓடிட்டாங்களா? இயேசுவை நினைச்சு பாருங்க. நல்லது செஞ்சு உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா? இயேசுவை நினைச்சு பாருங்க. போற இடமெல்லாம் எருசலேமுக்குள்ள வரும்போது அவருக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு. தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் போட்டு அவரை வரவேற்றாங்க. அதே ஜனங்கள் தான் அந்த வாரம் கூட முடியல, திங்கக்கிழமை உள்ள நுழையிறாரு, அப்படி வரவேற்பு. வியாழக்கிழமை அவரை பிடிச்சிடுறாங்க. வெள்ளிக்கிழமை பிலாத்து கேட்கிறான், இந்த யூதருடைய ராஜாவை நான் விடுதலை செய்ய சம்மதியா? பஸ்கா பண்டிகையோடு நான் விடுதலை பண்ணணும்னு ஒவ்வொருத்தரையும் விடுதலை பண்ணுவது வழக்கமாச்சே. இவங்க சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருந்திருக்காங்க? அடப்பாவிகளா, என்னை தேடி தேடி வந்து வாங்கி சாப்பிட்டீங்களே, எங்க எல்லாம் போன, என்ன உங்களை காணா அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி வந்துதான் தேடுனீங்களே, என் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமா வந்துச்சே, இனி உள்ள வரும்போது இதுக்குத்தான் என்னைய வரவேற்பீங்களா? நினைச்சிருப்பாருல்ல. அவரை நினைச்சு பாருங்க. அவரை நினைக்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற காரியங்கள் எல்லாம் பெருசாய் தெரியாது. கடந்து செல்வதற்குண்டான வழி ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினாலே. தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு போதிக்கிறோம். போதிக்கிற அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு அதை பாடமாய் எடுத்துக்கொள்வோமே ஆனால் இந்த பாடுகள் எளிதாய் நாம கடந்து போய் விடலாம். அதுதான் எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் இல்ல இந்த பாடுகளின் நிமித்தம் நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையுமே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார். சரி, அடுத்தது எப்படி இதை நாம் கடந்து செல்வது? ஒன்று நம்ம பார்த்துட்டோம். நீங்க படுற பாடுகள் ஒவ்வொன்றையும் இயேசுவும் பட்டிருக்கிறார். நாம் படுகின்ற ஒவ்வொரு பாடுகளையும் இயேசு பட்டிருக்கிறார். அப்ப அவரை நினைச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரச்சனை என்ன இருக்காது. சில நேரங்கள்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஐயோ எனக்கு ஏன் இப்படி வியாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். அல்லது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்திருப்போம். அங்க நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது
அல்லது மருத்துவமனையில அங்கே வரக்கூடியதான வியாதிஸ்தர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? எப்பாடி, எனக்கு இருக்கிற வியாதியெல்லாம் ஒரு பெருசா வியாதியாவே தெரியல, எப்படி எல்லாம் வர்றாங்க. தேவனே ஸ்தோத்திரம். கண்டிப்பா கண்டிப்பா அப்படி சொல்ல தோணும். அப்ப என்ன, அதத்தான் எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுடைய பாடுகள் பெருசா தெரியாது, அது சின்னதா போயிடும். அதனாலதான் பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 25 32 வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் பட்ட பாடுகள், அதை படிக்கும் போதே நமக்கே டயர்ட் ஆயிரும். அப்பா, இவ்வளவு பாடுகள் பட்டுட்டு இந்த மனுஷன் பேசிக்கிட்டு அலைகிறாரு, ஊரெல்லாம் சுத்திட்டு அலைகிறாரு, எப்படி அப்படின்னு நம்மளே சோர்ந்து போயிருவோம். அந்த அளவுக்கு பாடுகள். அவர் சொல்றாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்று குறிப்பிடுகிறார். எப்படி அவரால் சொல்ல முடியுது? எப்படின்னா, அவரு இந்த பாடுகளை யாரோட கம்பேர் பண்ணி பாக்குறாரு? இயேசுவோடு கம்பேர் பண்ணி பாக்குறாரு. ஒவ்வொரு முறையும் தான் பாடுகள் படும் போதெல்லாம் இயேசுவோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு இப்படித்தான் நாம் கடந்து செல்ல வேண்டும், எப்படித்தான் நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். சரி, அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி நாம் கடந்து செல்ல வேண்டும்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாடுகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் சாத்தான் நமக்கு எதிரா என்ன செய்ய போட போறான்? பிளான் பண்ண போறான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப அந்த உபத்திரவத்தையே நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது? தேவன், அதாவது யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்லாம் தீமை பண்ணாங்க, ஆனா தேவன் அதை என்ன செய்தாரு? நன்மையாக முடிய பண்ணினார். அதை அவன் உணர்ந்துகிட்டான். உணர்ந்ததுனால தன் சகோதரரை பார்க்கும்போது, பாரு வச்சு சேரண்டா அப்படின்னு சொல்ற அந்த விரோதமோ வஞ்சகமோ அந்த கோபமோ அவனுக்கு வரவே இல்லை. ஏண்டா என்னை ஒரேதான் மறந்துட்டீங்களே அப்படின்ற வேதனை நிமித்தமா தான் அவன் போய் தனியா கிடந்து அழுகுறான். எங்க அப்பாவுக்கு தெரியாது நான் உயிரோடு இருக்கேன், ஆனா உங்களுக்கு தெரியும்ல என்னை கொலை செய்யல, என்னை வித்துதான் போட்டீங்க அப்படின்னு. நீங்க என்னை மறந்துட்டீங்களா? என்னை அடையாளம் காண முடியலையா? இது நினைக்கிறது எல்லாருக்கும் சாதாரணமானதுதான். சின்ன பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா நமக்கு அடையாளம் தெரியாது. ஆனா அந்த சின்னவங்களுக்கு பெரியவங்களை எப்படினாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க அதுதான் நடக்குது. சரி, அவ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வர்றாங்க, அவங்க சொல்றாங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் எனக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதுதான் எங்கேயும் நடக்குது. சாத்தான் நமக்கு பலவிதமான உபத்திரவங்களை கொண்டு வந்த போதிலும் அந்த உபத்திரவத்தை தேவன் நமக்கு எப்படி அதை மாற்றி கொடுக்கிறாராம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்ற 3-4 வசனத்துல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். சாத்தான் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்தான் அப்படின்னா நம்ம அது நிமித்தம் வேதனைப்பட்டா தானே பிரச்சனை. அதை நம்ம சந்தோஷமா எண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, என்னடா அது இவ்வளவு பிரச்சனை கொடுத்தோம். யோபை குறித்து அவன் அப்படித்தான் கலங்கி போனான். அவனை சுற்றி இருக்கிற வேலையை எடுத்துட்டு அவனுக்கு இருக்கிறது எல்லாம் ஒண்ணுமெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தேவனை தூசிச்சிருவான் அப்படின்னு நினைச்சான். அவன் திட்டம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. இவர் என்ன பண்றாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் வரும்போது ஒண்ணும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது ஒன்னத்தையும் கொண்டு போறது இல்ல. தேவனே இம்மட்டும் என்னை அனுபவிக்க கொடுத்ததுக்காக நன்றி அப்படிங்கிற. மறுபடியும் வந்து சொல்றான், இவனை மாதிரி சுயநலமை யாருமே கிடையாது, தனக்குன்னு வந்தா தான் தெரியும். சரி, உச்சந்தலை தொடர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பற்களால் வாதிக்கிறான். என்ன நடக்குது? மனைவி பார்த்துட்டு சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடுமையா, இன்னும் உத்தமத்துல நிற்கிறீங்களோ? பைத்தியக்காரி பேசுவதை போல பேசுகிறாயே, தேவனுடைய கையில நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? ஏன்னா இந்த தீமையை தேவன் எனக்கு என்ன செய்ய போறாரு? ஆசீர்வாதமா மாற்ற போறார். அவர் நினைச்சது தப்பா போச்சா? இல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் விசுவாசிக்கிற தேவனை பற்றி, அவர் நம்புகிற தெய்வத்தை பற்றி அவர் நன்கு அறிந்து வைத்திருந்தார். அது உண்மையும் ஆச்சு. தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு அவரை பாத்திரனாக்கினார்.
அப்ப அதைத்தான் இங்கே சொல்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு உபத்திரவத்தையும் ஒவ்வொரு பாடுகளையும் என்னவா செய்யறாரா? நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார். சொல்ற அந்த உபத்திரவம் எனக்கு பொறுமையை கொடுக்கிறது. இவர் மட்டும் இல்ல, உண்மை அப்படின்னா எத்தனை பேர் சொன்னாலும் அது உண்மையா தான் இருக்கும். பொய்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாரு, இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாரு, இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மைன்னா எத்தனை பேர்கிட்ட நீங்க கேட்டா ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, யாக்கோபு இதே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல, என் சகோதரரே, பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது உங்கள் விசுவாச பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதைத்தான் பவுல் சொல்றாரு. ஏன்னா பொறுமை நாம் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாக இருப்பதற்கு பூர்ண கிரியை செய்யக்கூடிய ஒன்று. அந்த பிரச்சனைன்னு நீங்க பாத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியும். ரைட், தேவன் எனக்கு ஏதோ ஒரு பிளஸிங் எனக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க அதை சந்தோஷமா ஏத்துக்க பாருங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாருக்கும் இல்லாத பாக்கியம் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும் அந்த வாக்கு தத்துவம். எது? ரோமர் 8:28. நம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. அத யோபு நன்கு அறிந்து வைத்திருந்தார். பவுலும் அதை புரிந்திருந்ததுனாலதான் அந்த உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறார். இன்னும் சொல்றாரு பவுலு, அவருக்கு வர்ற வியாதியை கூட அவரு பிரதர் எனக்கு இப்படி பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல அங்க அவர் சொல்றாரு பாருங்களேன். உண்மையாகவே 2 கொரிந்தியர், அதாவது மாம்சம் இருக்கும் அளவும் நோவு உண்டு. வியாதி இருக்கத்தான் செய்யும், வயசாக ஆக ஆக ஒவ்வொன்னா வந்துகிட்டு தான் இருக்கும். அதை எப்படி கடந்து போகணுமா? 2 கொரிந்தியர் 12:7 பார்க்கும்போது அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனம் நீங்கும்படியாய் அவர் ஜெபிக்கிறார். தேவன் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும். மேலும் சொல்றாரு பாருங்க 9வது வசனத்துல, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எப்படி? பிரதர் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு பிரதர் அப்படின்னு நீங்க சோகமா சொல்லலாம். பிரதர் எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, ஆனா அதன் மத்தியிலையும் தேவனுக்கு மகிமையாய் செய்வதற்கு தேவன் பலனை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படி அவர் சொல்றார், என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுவேன். நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். 10வது வசனத்துல, ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்ப என்ன ஆகும்? சாத்தா என்ன பண்ணுவான்? இது ஒன்னதுக்கு ஆகாது அப்படின்னு அவனே டயர்டாகி ஓடிடுவான். பிரியப்படுகிறேன், கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடியதான பாடுகள். ஏன்னா அது ஒவ்வொன்றும் எனக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்று. நான் ஆவிக்குரிய விதத்துல என்னை பலப்படுவதற்கு என்னை தகுதிப்படுத்தக்கூடிய ஒன்று. பாத்தீங்களா? பிரச்சனையா பார்க்காம அது எப்படி பார்க்கிறாரு பாருங்க. இப்படித்தாங்க நம்ம பாடுகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, பேதுரு அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, மனுஷனுக்கு நேரிடுகிற பாடுகளை நீ ஏன் பாடா பாக்குற? அத உனக்கு ஒரு ஆயுதமா பாத்துக்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொண்டீர்கள். ஆயுதமான ஆயுதம்ன்றது மத்தவங்களை தாக்குறதுக்கு இல்ல, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான். ஆயுதம் வச்சிருக்கீங்க அப்படின்னாலே தாக்க வர்றவன் இவன்கிட்ட போனா நம்மளை அடிப்பான் அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். அடிக்கவே மாட்டான். அப்படியே மீறி வந்தாலும் நாம் வைத்திருக்கிற ஆயுதத்தால நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யலாம். அப்ப அதைத்தான் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவ மாதிரியே பாவம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமா? முடியும். ஆனா என்ன செய்யணும்?
பாடுபடணும். அத பிரச்சனையா பார்க்காம, அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, தேவனே பாடுகள் எனக்கு வேண்டாம், உபத்திரவங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றதை விட, தேவனே இன்னைக்கு நிறைய பாடுகளை கொடுங்க, இன்னும் எனக்கு உபத்திரவங்களை கொடுங்க. ஏன்னா பவுல் அதான் சொல்றாரு, கிறிஸ்து நிமித்தம் வரும் இழுக்கண்கள் நெருக்கங்களிலே நான் பிரியப்படுகிறேன். பிரியப்படுறேன்னு என்ன அர்த்தம்? எதை நம்ம பிரியப்படுவோம்? ரொம்ப விரும்பின ஒரு விஷயம், ஐயோ அது இன்னும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி அவர் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, கிறிஸ்து நிமித்தம் வரக்கூடியதான ஒவ்வொரு பாடுகளும் எனக்கு நித்திய கனமகிமையை எனக்கு உண்டாக்குகிறது. ஏன் அவர் அதை விரும்புறாரு தெரியுங்களா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? 1 கொரிந்தியர் 10:13 வசனத்துல சொல்றாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற ஒன்றும் நேரிடவில்லை. நம்முடைய தேவன், நீங்களும் நானும் தெய்வமாய் கொண்டிருக்கிற நம்முடைய வல்லமையுள்ள தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் என்ன பண்றாரா? தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் தாங்கிக் கொள்ளத்தக்க பலனையும் தர்றாராம். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. அப்ப தேவன் நமக்கு ஒரு பக்கம் தாங்கிறதுக்கு பலனையும் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அந்த ஒவ்வொரு பாடுகளும் எனக்கு ஆசீர்வாதமாக, எனக்கு நன்மையாக, இன்னும் நான் பரலோகத்திற்கு செல்லும்படி தேவையான குணாதிசயங்களை பெற்றுக் கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஏங்க, இயேசு கிறிஸ்துவே எபிரேயர் 2:10 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவரை பூர்ணவராய் இருந்தார். அவரை பூர்ணப்படுத்துவதற்கு தேவன் பயன்படுத்தின ஒரு மெத்தட் என்ன தெரியுங்களா? உபத்திரவம். உபத்திரவங்களினாலே நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. அதே உபத்திரவம் தாங்க நமக்கும். அந்த உபத்திரவம் என்னை பூர்ணப்படுத்துகிறது, என்னை தகுதிப்படுத்துகிறது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப பாடுகள் வரும்போது, ஐயோ இந்த பாடுகள் இருக்குதே, அப்ப அதைத்தான் அங்க பாக்குறோம். ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினாலே நாம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தில் அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்தவர்கள் நம்மை மீட்டெடுத்து நம்மை அவருக்குள்ள கொண்டு வந்து, நான் உனக்கு பலன் தர்றேன், நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன், நீ துணிஞ்சு போ, உனக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் தரும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், மேற்கொள்ள பிறந்தவர்கள். ஏன் அதை எப்படி அப்படின்னு தான் நாம் பார்த்தோம். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே, வசனத்தை படிக்கிறதோடு மட்டும் இல்லாம, மற்றவங்களுக்கு போதிக்கிறதோடு மட்டும் இல்லாம, அதை நம்முடைய வாழ்வில அதை கடைபிடிக்கும் போது பாடுகள் எல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியாது. நீங்க பாடுகளா பார்க்காதீங்க, அதை ஆசீர்வாதமா பாருங்க. அதை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு உங்களை பலப்படும்படி, உங்களை தகுதிப்படுத்தும் ஒரு ஆயுதமாக உங்களை பாருங்க. கண்டிப்பா பாடுகளை குறிச்சு நம்ம சோர்ந்தே போக மாட்டோம். நம்முடைய பலவீனங்களை குறிச்சு நம்ம சோர்ந்தே போக மாட்டோம். ஏன்னா பவுல் அப்படித்தான் அவர் சொல்றார், கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தை விட்டு நம்ம தப்பிச்சு ஓட முடியாது. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 3:3 வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா, 3 வாரங்கள் தான் அங்கே ஊழியம் செய்யப்பட்டது. அவங்களுக்கு முதல்ல அவர் சொன்னதே, நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்தீங்கன்னா உபத்திரவம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னறிவிச்சிருக்கிறாங்க. முன்னறிவிச்ச வண்ணமாகவே இந்த உபத்திரவங்கள் வந்திருக்குது. அவர் சொல்றார், நாங்க உங்களுக்கு சொன்னோமா, சொன்ன மாதிரியே வந்துச்சா? இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். சோ உபத்திரவத்தை கண்டு நம்ம விலகி ஓட முடியாது. விலகி ஓடுனா கிறிஸ்துவை விட்டே ஓட வேண்டியதுதான். சோ உபத்திரவம் உண்டு. இப்ப அந்த உபத்திரவத்தை கடந்து செல்ல வேண்டுமானால் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற காரியத்தை தான் பார்த்தோம். இன்னும் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். ஆரம்பிச்சதே நம்ம சற்று தாமதமாகத்தான், டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால தாமதத்தான் ஆரம்பிச்சோம். இன்னும் நான் அதை சொல்ல போனா, கண்டிப்பா பொறுமையாய் இருக்க சொல்லுகின்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி பொறுமையை இழந்தவர்களாய் நாம் காணப்பட்டுடுவோம். சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் சித்தமானால் வருகின்ற நாட்களில இன்னும் அதை தொடர்ந்து படிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பாடுகள் உண்டு. பாடுகளை விட்டு விலகி போனோம்னா கிறிஸ்துவ விட்டே போயிடுவோம். கிறிஸ்தவனாவே வாழ முடியாது. அந்த பாடுகளை எப்படி கடக்க வேண்டும் என்று நாம் பார்த்த வேளையில
ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினாலே ஏற்கனவே நம்ம கழுவப்பட்டு விட்டோம். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்முடைய எஜமானர கமாண்டரா இருந்து போ அப்படிங்கிறார். அவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற தைரியத்தோட அவர் சொல்றார், மரித்தேன் ஆனா ஏதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். மரித்தார், ஜெயித்தார். அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவருடைய வழிநடத்துதலின்படியாய் தொடர்ந்து இந்த பாடுகளை மேற்கொள்ள நாம் கடந்து செல்வோம். பாடுகளை கண்டு நம்ம சோர்ந்து போய் ஸ்ட்ரக் ஆயிட வேண்டாம். இன்னும் வேகமாக போக தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவாராக. அடிமைக்கு இப்படிப்பட்டதான வாக்கியத்தை தந்து உங்களோடு கூட அடிமையும் கர்த்தருடைய வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்ள அடிமை சந்தர்ப்பத்தை கொடுத்த மலேசியாவிலே கேல் பகுதியிலே கூடி வரக்கூடியதான பரிசுத்தவான்களுக்கு, மதுரையிலே கூடி வரக்கூடியதான கிறிஸ்துவின் சபையின் சார்பாக, பரிசுத்தவான்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். தேங்க்யூ. கர்த்தருடைய நல்ல ஆலோசனையில உதவி செய்த அருமையான ஊழியர் அவர்களை தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இதைத் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்ப இருக்கிறோம். பந்தியிலே நமக்கு உதவி செய்யும்படியாக அருமையான ஊழியர் வி.எம். ரவி அவர்கள் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு முன்னதாக ஒரு பாடலை நாம் தெரிவு செய்து கொண்டு பாடி கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நம் சிந்தையை நாம் திருப்புவோம். நாம் ஒரு பாடலை தெரிவு செய்வோம். ரத்தங்கள் சொட்ட சொட்ட எனக்காகத்தானே கோர சிலுவையிலே பூ போன்ற பாதங்கள் கல்முள்ளில் ஏனோ மண்ணான என்னை மீட்கத்தானே. உம் அன்பை நினைத்தால் என் நெஞ்சம் மகிழ்